இல்ல காத்தால 6 மணிக்கு ஊம்பலகி கத்திரிக்காய் காம்பலகி அப்படியே கட்ட வழக்க மாதிரி கடை வாங்கி அடிச்சு கொடுங்க. ஐயோ ஏச்சாமி எனக்கெல்லாம் விளக்கு மாத்திரம் அடி வாங்குறது என்ன புதுசா? அவன் டெய்லி வாங்குறாமா. அப்படிதான் இறக்கோடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கிளவி மோதி போட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். என்ன பண்றது அப்புறம்? அண்ணா அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதீங்க சாமி. ஆளுக்காரா புண்டவாயன கூட பேச்சு சரி. அதெல்லாம் எனக்கு காதுக்கு இனிமையா இருக்கும். அண்ணான்னு கூப்பிட்டே செய்ய எனக்கு 5 நிமிஷம் அப்பயே போயிடும். என்னன்னு உன்னை கூப்பிடுறது? என்ன மாமான்னு கூப்பிடணும். 16ல தண்ணி வசியா போகுதான். ஏங்க ஒரு பொட்ட பிள்ளை வந்திருக்கிறனே என்ன பார்த்தோன்னே உனக்கு ஒண்ணு வந்திருக்கணுமே. என்ன மூத்திரமா? அதுல மதிய போயிட்டு அதுலண்ணா அண்ணா அப்படியே உனது எடுத்து விடுவியா? நான் பாப்பனாமா? அதுக்கு ரெடி. அருமையான பாட்டு கேக்குறேன். ஆமாண்ணா. சினிமா சாங். நீ பாட்டில் விடுவியா? ஐயோ சாமி முந்தானே அப்படிதான் தூக்குனா கூட பாட்டில் விட்டு பீங்க ஏறி போச்சு. போய் டாக்டர் கிட்ட நான் காட்டுறது கூட பெருமாடு போட்டு ஏன் நேரம் வரும் பொம்பளை டாக்டரா போச்சு. காட்டுல சாமி அருமையான பாடு சினிமா சாங். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலோ இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. உடல் அழகை ஊருவச்சே காட்டக்கூடாது. அதற்கு மேல சவுப்பு சாயம் தீட்டக்கூடாது. உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. நம்ம புடுக்கு மேல சுருட்ட முடியும். நான் ஏன் எடுக்கூடாது நீங்க விளக்கத்தை கேளுங்க. சும்மா எடுத்து கீழே போட்டா குப்பையோட குப்பையா அந்த முடி வேஸ்ட் ஆகி போயிடும். ஒரு வருஷத்துக்கு ஒட்டே வச்சுட்டு வச்சோம்னா பாரு எக்ஸல்ல குண்டாவை கட்டிக்கிட்டு ஒரு 100 கிராம் முடி 400 ரேடியோல விளம்பரம் பண்ணிட்டு வருவாங்க. விளம்பரமே தான் மயிறு குண்டா. அவங்க கிட்ட எடுத்து போட்டோம்னா 4 குண்டா வாங்கி போச்சுக்கலாம். இது வரைக்கும் நானே என் கூட்டு 3 குண்டா வாங்கிட்டோம். வளர்த்துறியா நீயும்? என்ன வளர்த்துறியா? ஏன் முடிக்குன்னா சாதா குண்டா, என் கூட்டுக்காரி முடிக்குன்னா தான் பித்தாள குண்டா கொடுக்குறோம். ஏன்னா முடி நீளமா இருக்குதான். இல்ல இந்த பாட்டு பிடிச்சிருக்கணுமே அண்ணா. உனக்கு வருங்காலத்துல வாய்ப்பு உண்டுண்ணா. ஐயோ சாமி நீ அப்படி சொல்லிட்டீங்கன்னா பொட்டியான பொண்ணை வாங்கி நெஞ்சே வாயில தவிடும். அண்ணா இருந்தாலும் பேசக்கூடிய வீண்வர்த்துகள் போனால் போகட்டும். மாடு ஒண்ணு சேர்ந்தா மலை மேல எல்லாம் சாமி நானும் ஒண்ணு சேர்ந்தா அந்த சோளக்காட்டுக்குள்ள போல என்ன பண்ணுவாங்க போய் இல்ல சொனவில உட்காந்து சொரிஞ்சிட்டு இருக்கிறது என்னத்துக்கா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற கோமாளி? இல்ல நல்லா இருப்ப இல்ல நாசமா போயிருவேன். நான் புடிச்சிட்டா நீ மாசமா போயிருவேன். என்ன ஆளு பாக்குறது விழுவில்லக்கா அவனால முடியாது இருக்கறியா? என்னால முடியல கூட ஒரு கூலையில விட்டு பண்ணி போடுவேன். அவனால முடியாதுமா. அவனுக்கு கோப குஞ்சி இதுதானே மூத்த விடும்போது உங்களை யாரும் கூட்டு போக கூடாதுங்கிறது. இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதனா. நானால உனக்கெல்லாம் பேத்தியாட்டு நீ எல்லாம் எனக்கு தாத்தா வாட்டம். கொண்டு போய் பெரிய கிணத்துலயே தள்ளி விட்டேன். நான் செத்து கூட போயிருவேன். ஆனா என் கூட்டுக்காரி நினைச்சதை சாவ வர மாட்டேங்குது. சரி விடாலும் தெய்வீக சபை சபைக்கு முன்பதாக ஆணாக பிறந்த அப்பாமார்களோ பெண்ணாக பிறந்த அறுவரும் தாய்மார்களோ இன்னும் பெரியோர்களோ கடல் அலைகள் போல் சுந்தலார் அவர்களுக்கு கலைவாணி சரஸ்வதி நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் வர்ணப்பாய் போட்டு போதும் என்பது ஒரு அன்னதானமா, போதாது என்பது ஒரு சொர்ணதானமா. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த, அதாவது நமக்காக இல்லை என்று பாராமல் என்னதான் கோடி சொத்து சொகம் இருந்தாலும் அதாவது பொண்ணு பொருள் கொடுத்து வேணும் தான் சொல்லுவோமா. நம்ம சொத்தப்பட்ட மட்டும் வேணாம் போதும் வயிறுக்கு மீறிச்சுன்னா போதும். அப்படிப்பட்ட சொன்னதானத்தை வழங்கி நமக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். இருந்தாலும் மேட்டுக்காட்டு முனியப்பன் திருவிழாவை பெருவிழாவாக்கி உன்னும் வீரக்கல் அமர்ந்தொழிய ஆணை கவுண்டர் காட்டுவளவு இன்னும் எந்த கடன் இருந்தாலும் தெய்வ கடன் இருக்கக்கூடாதம்மா. இருக்கவே கூடாது. வைத்த வேண்டுதல் நிறைவேறக்காரமாக பாப்பையம்மாள் ராஜு மயிலு பழனி அம்மாள் கணபதி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்தெல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும் அது மட்டுமில்லாமல் விடிய முப்பொழுதும் குளிர் என்று பாராமல் பனி என்று பாராமல் நம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த நாடக ரசிகர்களும் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? அது மட்டும் இல்லாமல் இன்னும் கேட்டு கொடுப்பது ஒரு மனித குணமா, கேளாமல் கொடுப்பது ஒரு தெய்வ குணம். இருக்கும் இடத்தில் தான் கொடுக்கணும் சொல்லி ஒரு குணம் இருக்கணும். அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்த நம் உயிரிலும் மேலான சம்பத்தன் அவர்கள் சொத்திலிருந்து எமக்காக இல்லை என்று பாராமல் 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? அது மட்டும் இல்லாமல் இன்னும் விடிய முப்பொழுதும் நம் நாடகத்தை இன்னும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதாவது செல்வம் யூடியூப் சேனல் ஐயா அவர்கள் விடிய முப்பொழுதும் நமக்காக
கண் விழித்து ஆமா. அதாவது வீடியோ ஒளிபரப்பு செய்து ஆ. யூடியூபின் மூலமாக ஆமா. ஒளிபரப்பு செய்கிறார். உண்மைதான். அவர் குடும்பமும் ஆ. எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? நோயற்ற வாழ்வோ குறைவற்ற செல்வம் போல் ஆ. எலுமிச்சை கண்ணுக்கு எதிர்கணி இல்லாமல் ஆ. அவர் செய்யக்கூடிய தொழிலும் ஆ. அவர் குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்விகளும் ஆ. என்றும் சீரும் சிறப்போடும் பால ஆ. அம்மா, ஆ. மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நீங்க வென்று நீங்க வென்று. அந்த முனியப்பனே வேண்டுகிறேன் ராமோ ஜெயம். ஆமாம்மா, இருந்தாலும் இந்த பெரியவர்களா நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தில் பெயர் என்னடி? இன்று வைத்த நாடகமும் பாண்டியன் ஸ்டோர். அதெல்லாம் உங்க வீட்டுல நாளைக்கு நீயும் பொண்டாட்டி சேர்ந்து ஆடுவீங்க. இல்ல அர்ஜுனன் தவநிலை. ஆமா ஆமா. இன்னும் மகாபாரதத்துல ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஆ. ஆடாத அருங்குத்தாடினாலும் இந்த அர்ஜுனன் தவசுக்கு ஈடாகாது. ஈடாகாதாமா. சரி. அப்பேற்பட்ட புண்ணியமான பக்தி நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமாங்க. என்ன நாடகம்? அர்ஜுனன் தவநிலை. அர்ஜுனன் தவநிலை. ஆமா. அர்ஜுனன் தவசு சரி. என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா. அரங்கேற்றம் செய்திருந்தாலும் ஆ. இந்த நாடகத்தில் நான் ஓடி ஓடி வந்திருக்கிறேன். நான் யாரு? நான் யாரு வீட்டு பாப்பா? ஐயோ நீ யாரோட்டோ ஏய், யாரு வீட்டு பாப்பா? இதெல்லாம் பேசாதடா கோமாளி. இல்ல, பேச மாட்டேன். இப்படி பேசுனீனா ஆ. முனிப்பு உனக்கு ஒரு பார்த்து ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்துருவாங்க. ஐயோ ஒரு கண்ணி வேணாச்சாமி. முனிப்பு குடுக்குறோம் 1 லிட்டர் குடுக்க சொல்லி நாளைக்கு கூத்துல பலகாரம் சுட்டு திங்கலாம். ஆயா இப்படியே பேசிட்டு இருக்கிறவன் என்னென்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ணாது, நல்ல மனுஷன். ஐயோ சாமி நீ ஒரே ஆள் தான் எனக்கு இந்த ஊர்ல சப்போட்டு. காலையில உட்காரு. அது கூட பேசலாம் எப்படி? பாரு எனக்கு காலையில என்ன வாங்கி தரேன்? காலையில பாரு சம்பளத்தை வாங்கி என் ஜோபல் போட்டுக்கிட்டு மத்தளக்கார சம்பளம் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டு போற நானும் உனக்கெல்லாம். நல்லா இருக்கு. ஆமா ஆமா. ஆமாம்மா. இருந்தாலும் இருந்தாலும். நாடகத்தில் நாடகத்தில். நான் வந்திருக்கிறேனே ஆமா. என்னை கொண்டு என்னடி நடக்கும்? உன்னை கொண்டு போட்டா நங்கவலி ஸ்டேஷன்ல கேஸ் நடக்கும். நாங்க 15 பேர் டெய்லியும் போகணும் ஜாமீன் டெய்லியும் போறதுக்கு. இப்படி எல்லாம் பேசுறியே இந்த பாடா போன ஓத்துக்கு என்னடா திங்கிற அப்படி? நானும் மத்தளக்காரன் தான் வரும்போது பண்ணி போய் திரும்பிட்டு வந்தோம். ஆமா. பண்ணிட்டீங்க மாப்பிள்ள பண்ணிட்டீங்க. எங்க அடியே அப்படி இருந்தாலும் நான் வந்திருக்கிறேனே சொல்லுங்க. உமது பெயர் என்ன? என்னம்மா? அரியே பாப்பார்கள் தான்மா எங்க பார்வையில் காட்ட போட்டு ஆமாம்மா. அம்மா உங்களுடைய பெயரோ? எம்முடைய பெயர் என்ன? ஆ. மந்தாரை முல்லைச்சூடி முல்லைச்சூடி மங்கைமார் அருகில் கூடி வாழ பருவமுள்ள சரி நான் சோழ குயே போல குயிலை போல. அம்மா ஆமாம்மா. அண்ணன் நடை நடந்து சரி பின்னே சடை குலுங்க குலுங்கி 1000 தாதிமார்கள் தங்கத்தால் ஆலயத்து ஏந்தி ஏந்தி என்னை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஓஹோ. அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த ஆ. ஆ. எமது பெயரோ முத்து மோகினி. ஓ, உன்னுடைய பெயரோ முத்து மோகினி. ஏம்மா முத்து மோகினி சொல்றியே நீ எப்படி பிறந்த? ஓ அது கேக்குறியே அப்படியே. ஐயோ அத்தை கேக்குறப்ப நானு அது நினைக்க நினைக்க
ஏன் சர்க்கரை பந்தலிலே தேன்மலை விழுந்து அடடா. அது நழுவி நம் நாவிலே விழுந்தால் எப்படி தித்திப்பாக இருக்கும்? ஐயோ ஏகப்பட்ட தித்திப்பியா இருக்கு சாமி. தித்திப்பாக இருக்கும் தித்திப்பாக. அண்ணா ஆமா. நான் பிறந்த இடத்தை காமிக்கிறேன். இல்ல சாமி இப்ப நான் பாக்குற நிலைமை இல்லைங்க. அதெல்லாம் பார்த்து இப்போ 3 வருஷம் ஆகி போச்சு நான் பார்த்து. ஆமா. ஓய் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நான் பிறந்தவளா? ஆமா. அம்மா. எப்படி ஒரு தெய்வலோகத்து பிண்டமா இல்ல பூலோகத்து பிண்டமா? ஐயோ என்ன புண்டியோ சொல்லி சாமி படாருன்னு. தெய்வலோக பிண்டமா இல்ல மானிட பிண்டமா? என்ன பிண்டம்? நான் எப்படி பிறந்தேன்? ஐயோ திறந்தா இப்ப நாங்களாம் வந்து பார்க்க முடியும். பிறந்த எப்படி பிறந்தீங்க? யாரு பிறக்க வைத்தாங்க சொல்லுங்க. அரே மொத்தமாக தான் சுமதி தான் சுமதி தயாரோ பேர கொண்டே ஏ கோடி பெண்ணே அடே இந்த தந்தலாரி என் தந்தையாரே பேர கொண்டே ஐயா மாமா அடே என்னை இதோய் அடியே என் தாயாரே நம்மளே என்னமோ பச்சி கண்டக்டர் பேங்கிற. அம்மம்மா அம்மா சொல்லுங்க. என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசவி நாடி வினாடி. தன் அங்கத்தில் ஆ. ராரி ராரி என்றும் ஆட ராரிகாரனுக்கு தான் பெத்தாங்களா? தூரி தூரி என்றும் ஆட துறக்கனுக்கு தான் பெத்தாங்களா? பெற்றிருப்பாங்க. யாருக்கு தான் பெத்தாங்க சாமி? நான் இப்படி பேசுற ஐயோ இல்ல யாரு பெத்தாங்க உங்களை? என்ன பெற்றெடுத்தாரே என் தாய் தந்தை. யாரு? என் தந்தையாரோ ஆ. வசுதேவன். ஓ தந்தை வசுதேவன். ஆமாடி. அப்பான்னு ஒண்ணு இருந்தா ஆமா. அம்மா ஒண்ணு வேணும்ல? ஆமாடி. யாரு உங்க அம்மா? தேவகி ரோஹிணிக்கும் ஓ தேவகி ரோஹிணிக்கும் வசுதேவ மன்னனுக்கும் ஆ. அதாவது ஆ. 8ஆம் போர் கண்ணனாக நான் பிறந்தேன். 8ஆம் போரா? நீ 8ஆம் போர்னா 8 வச்சு விடுல குடிச்சவராய் போயிருமே. ஏய், நான் மாற சுத்தி பிறந்தவன். ஐயோ சாமி மாலை சுத்தி பிறந்தா மாமியாருக்கு ஆகாதும்பாங்களா? அம்மியாளுக்கா? அப்படித்தானே போனவரை எங்க சின்ன மாமியால தின்னு பிடிச்சி. தாய் மாமனுக்காகாது. ஓ தாய் மாமனுக்கு ஆகாது. சரி சரி. நான் கொடியை சுத்தி பிறந்தவன். ஓ கொடி சுத்தி பிறந்த கோட்டைக்கு ஆகாது. ஆமாடி. ஆ. அடியே ஓய் என்ன பார்த்து உண்ணுமா யாருன்னு கண்டுபிடிக்கல நீ. ஏன் உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது பெரிய பிரதமரா முதலமைச்சரா? ஐயோ சொன்னாதான் சொன்னாதான் தெரியும். கண்ணம்மா ஆமாம்மா. சாத்தகி என்ன கோவப்பட்டுக்கார இந்த அந்த இந்த கண்ணம்மாங்குது அந்தான போன சாத்தனைக்குங்குது. தோழி பெண்ணே அம்மா கருடாழ்வாரே. இது என்னப்பா கங்காச்சியாது கொள்ளக்கார நம்மளுக்கு? என்னப்பா? என்னம்மா நீங்க யாரு எனக்கு சத்தியமா தெரியலமா சொல்லுங்கம்மா. நான் தான் ஒன்னாலப்பட்ட மாயக்கண்ணன் கோபாலன் சின்ன கண்ணன் வெண்ணெய் உண்டவன் ஏழுமலையான் வெங்கடரமணன் கோவிந்தன். கோவிந்தனா? கோவிந்தன். அந்த நங்கவலியில மூளையில பன்னிக்கறி வச்சுக்கிற கோவிந்தனா? ஏய் பிரியோன்னு சின்ன கண்ணன். ஓ சுன்னி கண்ணன் நீதான். சின்ன கண்ணு. சின்ன கண்ணன் சின்ன கண்ணன். ஸ்ரீமந்தன் நாராயணன் அந்த வெண்ண புண்ட கண்ணன் வெண்ணெய் உண்டவன். ஓ அது நீங்களா?
ஏன் சாமி ஸ்ரீமந்த நாராயணன் பகவான் சொல்றீங்களே ஏன் இந்த மோகினி அவதாரம் எடுத்திருக்கீங்க என்ன காரணம் கண்ணம்மா எதற்காக முதலில் இந்த மோகினி ரூபம் எடுத்தேன் எதுக்கு எடுத்தீங்க அதாவது அன்று ஒரு நாளையிலே தேவாதி தேவெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவந்த கழிந்தார்கள் எப்படி திருப்பார்கடலே ஒரு பாண்டமாக மந்திரகிரி மலை ஒரு மத்தாக ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய சர்ப்பத்தை ஒரு அணை கயிறாக பூட்டி தேவாதி தேவரெல்லாம் ஒருபுறமும் அந்த அசுர கூட்டம் எல்லாம் அருவம் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கழிந்தார்கள் அந்த தேவ அமிர்தத்தை அதாவது அசுராகப்பட்டவர் திருடி சென்று விட்டார். ஓ அசுர கூட்டம் திருடி போய்விட்டது. அதனால அந்த அசுரலம் என்று அதாவது வாங்குவதற்காக தேவர்களை காப்பதற்காக நான் முதலில் மோகினி ரூபம் எடுத்தேன். ஓ தேவர்களை காப்பாத்துறதுக்காக. சரி அம்மா இரண்டாவதாக இதற்காக மோகினி ரூபம் எடுத்தேன். எதுக்கு எடுத்திருக்கீங்க? அதாவது பம்பகா நாட்டை ஆண்டு வரக்கூடிய பத்மாசுரனை கொல்வதற்காக நான் மோகினி ரூபம் எடுத்தேன். ஓ இரண்டாவதாக. சரி அம்மா மூன்றாவதாக இன்னைக்கு மோகினி அவதாரம் எடுத்திருக்க காரணம் எதற்காக? எதுக்காக எடுத்திருக்கிறேன் சொல்லுங்க. உனக்கு ஏதோ இருக்கா அவதாரம் இருக்கா? எனக்கு அவதாரமா? ஐயோ சாமி என் அவதாரத்தெல்லாம் சொன்னோம்னா நேராகும். காலையில வேஷம் அழிச்சாதான் என் அவதாரமே பாப்பீங்க. எப்படி பட்டிக்கார நேரம் நாங்க வழி போறோம். காலையில காலுக்கு 6:30 போடுறோம். ஆளுகளுக்கு என்ன 6 இந்த அறையா? இந்த அறையா இல்லப்பா 6 கட்டி. ஆமா ஆமா மத்தாலகார முந்தானே வாங்கினா 100 ரூபாய். மத்தாயில் இன்னும் 150 ரூபாய் கொடுக்கல இருக்கு. இன்னைக்கு வாங்கிக்க காலையில 10 வட்டியா இல்ல 100 ரூபாய். கொடுக்குறான்டா இல்ல பூரா ரோசகாரன் வந்தா கொடுத்துருவான். கூட ராஜ வந்தா கொடுத்துருவானா? அவன் காய்ச்சி கொடுக்கல கொலாய் குடிக்கல கொட்டை சொல்லிட்டு இருக்கிறான். வீடியோ கொடுக்குறான். ஆமாம்மா சரி இருந்தாலும் இன்னைக்கு எதற்காக நான் மோகினி ரூபம் எடுத்துள்ளேன் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்று நான் மோகினி ரூபம் எடுத்துள்ளேன். எதுக்குமா? அதாவது ஆனால் அழகும் மன்னன் அர்ஜுனை வழிமறக்க இந்த அதாவது அரிராம கண்ணன் மோகினி ரூபம் எடுத்துள்ளேன். அர்ஜுன மகாராஜனை பரிசோதிக்காக. சரி சரி அதாவது ஆத்த மணல கூட எண்ணில்லாம ஆனா அர்ஜுன வச்ச கூத்தியா எண்ண முடியாது. எண்ணவே முடியாது. ஒரு உரலுக்கு சீலை கட்டினா அது ஆனா பெண்ணான்னு சொல்லி அவக்கு பக்கறவன் ஆனால் அழகும் மன்னன் அர்ஜுனன். அவன் போய் அத ஒன்னாலப்பட்ட கைலங்கிரை நோக்கி சிவபெருமான வரவாங்க போறானா இல்ல என்னை பார்த்து என் மீது காமம் கொண்டு வருகிறானா? உங்க மேல ஆசைப்பட்டு உங்க கூட வரானா? நம்ம சோதிக்கணும். போலாமா? அடியே அர்ஜுன வழி மறைச்சி அவரை வழி மறைச்சி சரி நான் என்ன வந்து விளக்கா பிடிக்கிட்டோம். என்ன அலைகிற அப்படி இப்படி சினுங்குற அப்படியே நிக்க வச்சு நானு போய் அவரை கட்டி சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஐயோ அருமையா தான் சாமி இருக்கும். இப்பயே நினைப்படாதீங்க, நடந்த கூட வீட்டுக்கு போயிருவேன். அவரை நினைக்க என் தொப்புல எல்லாம் புரு ஏன் பூராங்கன்னு புரிஞ்சுச்சா? இங்கேயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி சாமி செய்ய? ஆமாம் என்னுடைய வனமும் முதல் வனம் முத்துமோகினி வனம். இந்த வழியாத்தான் வந்து அர்ஜுன போவான். அதனால இந்த முதல் வனத்திலேயே அவனை புடிச்சு கவுக்கணும். அப்படி ஆகட்டும். போலாமா? போலாம்.